என் மாமி என்னை ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு அழகான பையன் இருந்தான். மாமி அவன் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் என்று சொன்னார். அந்த வீட்டிலிருந்த பெண்கள் அவனுக்காக நல்ல உணவை சமைத்து எடுத்து வந்தனர். அங்கே சென்றவுடன் மாமி உரக்கச் சிரிக்கத் தொடங்கினார். அது ஒரு போலியான சிரிப்பு என்பது எனக்குத் தெரிந்தது. அவர் என்னைப் பற்றி அனைவரிடமும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார். வழக்கமாக அவர் என்னை யாரையும் பார்க்க அனுமதிப்பதில்லை என்பதால் நான் வியப்படைந்தேன். அந்த வீட்டின் சூழல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அனைவரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். நான் அமைதியாக நின்றுகொண்டு அனைவரையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். நாங்கள் அங்கிருந்து திரும்பியதும் மாமி என்னிடம் என் புதிய சுடிதாரையும் நகைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு உன் மேக்கப்பை கழுவிவிடு என்று சொன்னார். அந்த வீட்டிற்கு செல்வதற்கு முன்புதான் அவர் முதன்முறையாக எனக்கு தனது புதிய உடைகளையும் நகைகளையும் அணிவித்து மேக்கப் போட்டிருந்தார். ஆனால் வீட்டிற்கு திரும்பியதும் அவர் குணம் முற்றிலும் மாறிவிட்டது. அவர் மீண்டும் அதே கடுமையான மாமியாகிவிட்டார். நான் அமைதியாக அவருடைய பொருட்களை திரும்பக் கொடுத்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் முற்றத்திலிருந்த கட்டிலில் படுத்துக்கொண்டேன். அந்த வீட்டில் என் தகுதி அவ்வளவுதான். என் இதயம் பாரமாக இருந்தது. என் மாமாவும் அவ்வளவு நல்லவர் அல்ல. ஆனால் அவர் என் மீது எந்த துன்பமும் இழைப்பதில்லை. அவருக்கு வேறு ஊரில் வேலை கிடைத்திருந்ததால் அவர் 6-7 மாதங்களுக்கு ஒருமுறைதான் வீட்டிற்கு வருவார். அதனால் வீட்டில் பெரும்பாலும் நானும் மாமியும் மட்டும்தான் இருப்போம். மாமி என்னை வீட்டிற்கு இலவசமாக வேலை செய்யும் வேலைக்காரியாகவே வைத்திருந்தார். ஆனால் இன்று அவர் என்னை ஏன் அந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் என்பது புரியவில்லை. ஏனென்றால் பொதுவாக அவர் என்னை எங்கும் அழைத்துச் செல்வதில்லை. நான் அவரிடம் கேட்கவும் இல்லை. ஏனென்றால் எனக்கு அந்த தைரியமில்லை. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் என் முகத்தில் அறைந்து விடுவார். என் பெற்றோர் உயிருடன் இல்லை. ஆனால் நாங்கள் வசிக்கும் இந்த வீடு என்னுடையது. ஏனெனில் என் தந்தையின் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. அவர் இறந்த பிறகு மாமா இந்த வீட்டை ஆக்கிரமித்துக் கொண்டார். என் தாயின் உடைகள், இந்த வீட்டில் இருந்த அனைத்து மரச்சாமான்கள், நகைகள் என அனைத்தையும் மாமி அபகரித்துக் கொண்டார். முதலில் இவர்கள் வாடகை வீட்டில் இருந்தனர். அவர்களிடம் உணவுக்கு கூட வழியில்லாமல் இருந்தது. ஆனால் என் அழகான வாழ்க்கை சிதைந்து நான் இவர்களின் தயவில் வாழ வேண்டியதாகிவிட்டது. ஆரம்பத்தில் மாமி என்னிடம் மோசமாக நடந்து கொள்ளவில்லை. நான் பள்ளிக்கும் சென்றேன். நான் சிறியவளாக இருந்ததால் எனக்கு அதிகம் புரியவில்லை. ஆனால் நான் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் அவர்கள் என்னை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டு, இனி நீ வீட்டு வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டனர். என் உலகம் இந்தச் சுவர்களுக்குள் சுருங்கிவிட்டது. காலை முதல் மாலை வரை வேலை செய்தேன். முதலில் எனக்கு சொந்தமாக தெரிந்த இந்த வீடு இப்போது எனக்கு அந்நியமாகிவிட்டது. ஆரம்பத்தில் அவர் வேலை மட்டும் வாங்கினார். ஆனால் பிறகு என் மீது கோபப்பட ஆரம்பித்தார். எதற்கெடுத்தாலும் திட்டுவது, தள்ளுவது என அன்றாட நிகழ்வாகிவிட்டது. நான் ஏதாவது ஒரு வேலையில் தாமதம் செய்தாலோ அல்லது தவறு செய்தாலோ தன் கோபம் முழுவதையும் என் மீது காட்டுவார். என் தந்தை என் திருமணத்தை அவர் நண்பரின் மகனுடன் என் சிறு வயதிலேயே பேசி முடித்திருந்தார். அதனால் நான் வளர்ந்த பிறகு அந்த வீட்டார் திருமண பேச்சுவார்த்தைக்காக வந்தனர். ஆனால் மாமி அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இவள் ஒழுக்கமில்லாதவள், எந்த நல்ல குடும்பத்திற்கும் மருமகளாகச் செல்லும் தகுதியற்றவள் என்று அவர் கூறினார். உங்களுக்கு என்ன தெரியும்? இவள் மீது நாங்கள் நாள் முழுவதும் கண் வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. இல்லையென்றால் இவள் எங்கள் மானத்தை வாங்கி விடுவாள் என்று என் மீது பழி சுமத்தி அவர்களை திருப்பி அனுப்பினார். என் வாழ்க்கை இந்த வீட்டிலிருந்து தப்பிக்க இருந்த ஒரே வழி அதுதான். அதையும் மாமி என்னிடமிருந்து பறித்துவிட்டார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. மாமிக்கு என்னிடம் என்னதான் வேண்டும்? என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் எனக்கு துன்பம் தருவது மட்டும்தான் என்று எனக்கு தோன்றியது. காலம் செல்லச் செல்ல நான் வளர்ந்தேன், அழகானவளாகவும் மாறினேன். ஆனால் என் மீது மாமியின் துன்புறுத்தலும் அதிகரித்தது. அவர் என்னிடம் நிறைய வேலை வாங்கினார். அவர் அணிந்த பழைய உடைகளை எனக்கு கொடுத்தார். அதனால்தான் இன்று அவர் என்னை இவ்வளவு அலங்கரித்து அழைத்துச் சென்றபோது என் மனதில் கேள்விகள் எழுந்தன. இது ஏன் நடக்கிறது என்று புரியவில்லை. மறுநாள் நான் துணிகளுக்கு அயன் செய்து கொண்டிருந்தபோது மாமி என்னிடம் திடீரென்று வந்து, நேற்று அந்த பையனை பார்த்தாயே, அவன் பெயர் அமர். எவ்வளவு அழகாக இருக்கிறான் இல்லையா என்றார். நான் மெதுவாக ஆமாம் மாமி என்றேன். அவர் கடுமையான குரலில், கேள், நீ அவனிடம் பேசி எப்படியாவது அவனுடன் நட்பு ஏற்படுத்திக்கொள் என்றார். நான் அதிர்ச்சியுடன் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அவர், அதிகமாக அப்பாவித்தனமாக நடிக்கத் தேவையில்லை. நீ இங்கே தங்கியிருக்கிறாய் என்றால் எங்களுக்கு என்ன லாபம்? அவனிடம் பேசு, அவனுடைய எண் நான் தருகிறேன். பையன்கள் அப்படித்தான். 2 இனிமையான வார்த்தைகள் பேசினால் உனக்கு அடிமையாகிவிடுவான். அதன் பிறகு நீ அவனிடம் மாதம் செலவுக்கு பணம் கேட்கலாம். ஆமாம், நிறைய உணவுகளை வரவழை.
பீட்சா, பர்கர் என நாம் இருவரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம் என்றார். நான் பயந்து போய், வேண்டாம் மாமி, இது எனக்கு சரியாக தெரியவில்லை என்றேன். அவர் கத்தி, நீ பிறந்ததே சரியில்லை, ஆனாலும் பிறந்துவிட்டாயே, இப்போது நீ இதை செய்தே ஆக வேண்டும் என்றார். இதை கேட்டதும் என் இதயம் நின்றது போலிருந்தது. நான் அமைதியாக நின்றேன். பிறகு மாமி தனது கைபேசியை எடுத்து, இந்தா என் இதோ பேசு, உனக்கு எழுதத் தெரியும்தானே என்றார். நான் மெல்லிய குரலில் ஆம் என்றேன். அவர் போனை என்னிடம் கொடுத்து, இப்போது மெசேஜ் செய் என்றார். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது, விரல்கள் நடுங்கின. ஆனால் அவர் என்னை வற்புறுத்திக் கொண்டே இருந்தார். நான் ஹலோ என்று டைப் செய்தேன். மாமி எனக்கு என்னவெல்லாம் எழுத வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். நாங்கள் அன்று சந்தித்தோம் அல்லவா, நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று எழுதினேன். அதற்கு உடனே பதில் வந்தது, நீங்களும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள். என் கண்கள் மீண்டும் மீண்டும் உன்மீதுதான் இருந்தது. இப்போது நான் அடுத்து என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. இதை பார்த்த மாமி கோபமடைந்து செல்போனை பறித்துக்கொண்டு அவரே மெசேஜ் செய்யத் தொடங்கிவிட்டார். அவர் இப்போது எனக்கு பதிலாக மாறி பேசிக் கொண்டிருந்தார். இதற்குப் பிறகு அமரின் வாய்ஸ் மெசேஜ்கள் வரத் தொடங்கின. அப்போது அவர் என்னை அழைத்து வரச் சொல்வார். ஆனால் நான் மறுக்கும்போது அரைந்து பயமுறுத்தி வாய்ஸ் மெசேஜ் மூலம் நான் தான் பேச வேண்டுமென்று கட்டாயப்படுத்துவார். அவர் என்னிடம் விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். நான் என் குரலில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுவேன். இது எல்லாம் நான் என் விருப்பப்படி பேசுவது போல இருந்தது. இது எனக்கு மிகவும் விசித்திரமாகவும் தவறாகவும் பட்டது. இன்றுவரை நான் எந்த பையனுடனும் பேசியதில்லை, யாரையும் இப்படி பார்த்ததும் இல்லை. ஆனால் இப்போது என் வாழ்க்கை மாமியின் கையில் இருக்கும் பொம்மை போல ஆகிவிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு மாமா வீட்டிற்கு திரும்பினார். அவர் முற்றத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் மாமி அவர் முன்னால் முற்றிலும் வேறு மாதிரி நடந்து கொண்டார். உன் மாமாவுக்கு இதைப் பற்றி தெரியவே கூடாது, இல்லையென்றால் நம்முடைய பிளான் எல்லாம் வீணாகிவிடும் என்று அவர் என்னிடம் விளக்கினார். இதை கேட்டபோது நான் இன்னும் அதிகமாக பயந்து போனேன். இதற்கிடையில் மாமி அமரிடமிருந்து சில பணங்களையும் வாங்கினார். எப்போதாவது மொபைலில் ரீசார்ஜ் செய்ய வைப்பார். சில நேரம் ரொக்க பணம் வாங்கச் சொல்வார். அந்த பணம் முழுவதையும் மாமி தன்வசம் வைத்துக் கொள்வார். ஒரு நாள் வானிலை மிகவும் இதமாக இருந்தது. அன்று மாமி, போ, அவனுக்கு மெசேஜ் செய்து பர்கர் ஆர்டர் செய் என்றார். நான் மறுத்தபோது அவர் என் சார்பாக மெசேஜ் செய்து அதை ஆர்டர் செய்துவிட்டார். சிறிது நேரத்திலேயே பர்கர் வாசலில் வந்து சேர்ந்தது. ஆனால் மாமி அந்த பர்கரை நான் முகர்ந்து பார்க்கக்கூட விடவில்லை. முழுவதையும் அவரே சாப்பிட்டுவிட்டார். நான் அமைதியாக கனத்த இதயத்துடன் நின்று கொண்டிருந்தேன். இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவம் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நான் நிர்கதியாக இருந்தேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வெட்கமும் அவமானமும் எனக்குள் மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நாங்கள் பேசத் தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன. அதனால் அமர் இப்போது என்னிடம் நேரில் சந்திக்கும்படி வற்புறுத்தத் தொடங்கினான். எங்காவது வெளியில் வந்து சந்திக்க வேண்டும் என்று அவன் அழுத்தம் கொடுத்தான். இந்த விஷயம் தெரிந்தவுடன் மாமி உடனே அவனுடனான என் உறவை முறித்துவிட்டார். அவன், உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். இந்த மெசேஜ்களை படித்தபோது என் இதயம் உடைந்து போனது. மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன், இவன் உண்மையாகவே என்னை திருமணம் செய்ய பேசுகிறான். ஆனால் நான் இவனிடம் எவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறேன் என்று மாமியிடம் விளக்க முயற்சி செய்தேன். அந்த பாவம் பையன் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறான். நீங்கள் என்னிடம் இதையெல்லாம் ஏன் செய்யச் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். என் மனதிற்குள், இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும், ஏனென்றால் இந்த வீட்டிலிருந்து வெளியேற எனக்கு இதுவே ஒரே வழி என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் மாமி என் திருமணம் நடப்பதை ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால் அமர் திருமணத்தைப் பற்றி பேசி என்னைப் பற்றி தீவிரமாக யோசிக்கத் தொடங்கியதும் மாமி உடனே தன் தந்திரத்தை மாற்றினார். அவனது எண்ணெய் தடுப்பு பட்டியலில் பிளாக் போட்டு உறவை முறித்துவிட்டார். பிறகு என்னை அதட்டும் குரலில், இனி எனக்கு இன்னொரு கோழியை இரை தேட வேண்டும் என்றார். இதைக் கேட்டு என் இதயம் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. நான் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தேன். இதற்குப் பிறகு நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். கடவுளே, மாமிக்கு வேறு யாரும் கிடைக்கக்கூடாது, ஏனென்றால் நான் என் வாழ்க்கையை இப்படியே கழிக்க விரும்பவில்லை என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். வீட்டில் எப்போதும் ஒருவிதமான விசித்திரமான அழுத்தம் இருந்தது. மாமி அடுத்து என்ன செய்வாரோ என்ற பயத்தில் நான் சுருங்கிப் போயிருந்தேன். தவறுதலாக மாமாவுக்கு தெரிந்தால் கூட மாமி மிகவும் புத்திசாலி என்பதால் அனைத்து பழியையும் என் மீதே போட்டுவிடுவார் என்ற பயமும் எனக்குள் இருந்தது. மாமியின் வயது மாமாவை விட சுமார் 7 முதல் 8 வரை ஆண்டுகள் குறைவு. அவர் மாமாவை விட இளமையாகத் தெரிவார். அவர் வெளியில் செல்லும்போதெல்லாம் பையன்களை பார்த்து அவரது எதிர்வினை மிகவும் விசித்திரமாக இருக்கும்.
மாமியின் குடும்பத்தினரும் நல்லவர்கள் அல்ல. அவருடைய தங்கச்சி ஒருவனுடன் ஓடிப்போனாள். அவருடைய சகோதரன் வேறொருவரின் மகளை கடத்தி வந்தான். அவர்களும் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அவர்களுக்கும் நான் நிறைய பணிவிடை செய்ய வேண்டியிருக்கும். அவளுடைய சகோதரன் வரும்போதெல்லாம் அவனது நண்பனும் வருவான். அவன் என் மீது ஒரு கண் வைத்திருப்பான். ஒருமுறை அவன் குடிகாரனான தன் நண்பனுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைப்பதைப் பற்றி பேசினான். ஆனால் மாமாதான் அதை தடுத்துவிட்டார். இந்த வீட்டில் என் கற்புக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். அவர்களின் சிந்தனை அப்படிப்பட்டதாக இருந்ததால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். மாமாவோ 6-7 மாதங்கள் வரை வீட்டிற்கே வருவதில்லை. அவருக்கு என்ன தெரியப் போகிறது? என் பாதுகாப்பிற்காக நான் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். பல வருட திருமண வாழ்க்கைக்குப் பிறகும் மாமா மாமிக்கு குழந்தைகள் இல்லை. இதைப் பற்றி அறிந்தவர்கள் பலமுறை மாமாவிடம் இப்போது நீ மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறுவார்கள். ஆனால் மாமாவின் வயது முதிர்ந்துவிட்டதாலும் அவருக்கு மறுமணம் செய்ய விருப்பமில்லை என்பதாலும் அவர் அமைதியாகிவிடுவார். வாழ்க்கையில் பாதிக்கும் மேல் கழிந்துவிட்டது, மீதியும் இப்படித்தான் கழியும் என்று சொல்வார். இதிலிருந்து அவர் தனது விதியை ஏற்றுக்கொண்டார் என்பது தெளிவாகத் தெரிந்தது. என் மாமி எனக்கு ஒருவேளை வயிறு நிறைய உணவு கூட தருவதில்லை. ஆனால் சமைப்பது நான்தான். அந்த உணவு எனக்கு கிடைப்பதில்லை. ஒரு நாள் அவர்களின் தோழி வீட்டிற்கு வந்தபோது என்னை பார்த்து, அட, இதற்கும் கொஞ்சம் நல்ல உணவை கொடுத்து காப்பாற்று. இல்லையென்றால் இது எந்த வேலைக்கும் லாயக்கற்றதாகிவிடும். இது மிகவும் பலவீனமாகிவிட்டது என்று சொன்னார். இதற்கு மாமி கோபத்துடன், இதை அதிகமாக கொடுத்து காப்பாற்றினால் அதன் மூளை கெட்டுப்போய் இது எங்களுக்கு பெரிய தொல்லையாகிவிடும் என்றார். அவர் பேசிய விதத்தில் அவ்வளவு கொடூரம் இருந்தது. என் பசியும் என் நிலையும் அவர் பார்வையில் எந்த மதிப்பும் அற்றதாக இருந்தது. அமர் தொடர்பான விஷயத்தை மாமி முடித்தபோது இந்த வேலையை தன்னை சேர்க்காமலேயே செய்ய முடியும் என்று அவர் நினைத்தார். அதனால் அவர் இப்போது சுயமாகவே ஒருவனிடம் பேசத் தொடங்கினார். இதற்குப் பிறகு அவர் வேறொரு பையனுடன் நட்பு வைத்துக் கொண்டார். இப்போது நாள் முழுவதும் அவனுடன் பேசிக்கொண்டே இருப்பார். அறையிலேயே அமர்ந்திருப்பார். செல்போன் எப்போதும் அவர் கையில் இருக்கும். அவர் அவனிடம் எவ்வளவு இனிமையாக பேசுவார் என்றால் உண்மையாகவே அவன் மீது அவ்வளவு காதல் வைத்திருப்பது போல இருக்கும். என் மாமாவிடம் அவர் அன்பாக பேசுவதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. மாறாக அவர் மாமாவிடம் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டேதான் இருப்பார். இப்போது அவர் என் முன்னால் தன் விஷயங்களை மறைக்க முயற்சி செய்தார். ஆனால் அவர் பேசும் விதத்தை வைத்தே எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இருந்தும் என்னால் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கும் தைரியம் இல்லை. நாள் முழுவதும் அறையில் போனுடனே கிடப்பார். எப்போதாவது மோமோஸ் பிட்சா வரும். சில சமயம் இனிப்பு பெட்டிகள் வரும். மாமிக்கு விதவிதமான பரிசுகளும் வரும். அதனால் மாமி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் என் வாழ்க்கை முன்பை விட இன்னும் கடினமாகிக் கொண்டிருந்தது. ஒருநாள் மாமா வீட்டிற்கு வந்திருந்தார். அன்று வீட்டில் மிகுந்த அமைதி நிலவியது. அவர் முற்றத்தில் அமர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு என்னை அருகில் அழைத்தார். அவர் முகத்தில் கடும் சோர்வும் தீவிரமும் தெரிந்தது. அவர் அமைதியான குரலில், மீனாட்சி, கவனி மகளே, எதுவாக இருந்தாலும் நீ என் தங்கையின் மகள். உன்னை என்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ எனக்கு மிகவும் முக்கியம். உன்னிடம் இன்று ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டதும் என் இதயம் வேகமாகத் துடித்தது. அவர் இன்று என்ன கேட்கப் போகிறார் என்று புரியவில்லை. அப்போது என் பார்வை கதவின் பக்கம் சென்றது. அங்கே மாமி நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு மாமா மெதுவாக, உண்மையைச் சொல் மீனாட்சி, நான் சென்ற பிறகு இந்த வீட்டில் என்ன நடக்கிறது? நான் இல்லாத நேரத்தில் யாராவது வீட்டிற்கு வருகிறார்களா? ஏதேனும் விசித்திரமான விஷயங்கள் நடக்கிறதா? உன் மாமி யாரிடமாவது போனில் பேசுகிறாரா? அந்த பெண் மீது எனக்கு சந்தேகம் வருகிறது. உனக்கு ஏதேனும் தெரிந்தால் என்னிடம் சொல்லிவிடு என்றார். இதைக் கேட்டதும் என் கைகளும் கால்களும் நடுங்கின. ஏனெனில் என் வாயைத் திறந்தால் என்னை கொன்றுவிடுவேன் என்று மாமி முன்பே எச்சரித்திருந்தார். ஒரு நிமிடம் அவரை பார்த்தேன். பிறகு பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். என் குரல் மிக மெல்லியதாக இருந்தது. நான் நாள் முழுவதும் வீட்டு வேலையிலேயே இருக்கிறேன். நான் மாமியின் அறைக்கே செல்வதில்லை. வீட்டில் யாராவது வருகிறார்களா, என்ன நடக்கிறது என்பது எனக்குத் தெரியாது என்று மாமாவிடம் கூறினேன். என் பேச்சைக் கேட்ட மாமா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அவர் எதையும் முடிவு செய்ய முடியாதவர் போல தெரிந்தார். பிறகு மெதுவாக, சரி, உனக்கு உண்மையில் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் என்றார். அதன் பிறகு அவர் மௌனமாகிவிட்டார். ஆனால் அவர் முகத்தில் சந்தேகமும் சோர்வும் தெளிவாக தெரிந்தன. இதற்குப் பிறகு வீட்டிலெல்லாம் மாறத் தொடங்கியது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. ஒரு இரவு வீடே இருளில் மூழ்கி அமைதியாக இருந்தபோது லேசான சத்தங்கள் கேட்டன. மாமி ஏதோ ஒரு பையனை தன் அறைக்கு அழைத்திருப்பதை நான் கவனித்தேன்.
நான் எதையும் தெளிவாக பார்க்கவில்லை, ஆனால் சத்தத்தை வைத்து உள்ளே யாரோ இருப்பது தெரிந்தது. அந்த நேரத்தில் நான் குழப்பத்திலும் மிகுந்த பயத்திலும் இருந்தேன். என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் நான் எந்த நேரத்திலும் அவருக்கு தொல்லையாக மாறிவிடலாம் என்று மாமி கருதத் தொடங்கிவிட்டார் என்பது மட்டும் புரிந்தது. ஏனெனில் மாமா இப்போது என்னிடம் மாமியைப் பற்றிய விஷயங்களை கேட்கத் தொடங்கியிருந்தார். அதனால் அவர் என்னிடமிருந்து விடுபடத் திட்டமிட்டார். ஒரு நாள் முழுவதும் அவர் போனில் யாரிடமோ பேசிக்கொண்டே இருந்தார். அடிக்கடி வெளியே செல்வதும் உள்ளே வருவதுமாக இருந்தார். எப்போதாவது ஜன்னல் அருகே, எப்போதாவது கதவு அருகே நின்று கொண்டிருந்தார். அவர் பேசுவதைக் கேட்க நான் முயற்சி செய்தேன். அப்போது அவர், ஆமாம், நான் இரவு அழைக்கிறேன், ஏதாவது செய்கிறேன் என்று சொல்வதைக் கேட்டேன். பிறகு என் பெயரை அவர் வாயால் கேட்டேன். என் தலைக்கு மேலிருக்கும் இந்த தொல்லைக்கு மட்டும் எதுவும் தெரியக்கூடாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது பாத்திரம் கழுவும்போது என் கையிலிருந்து ஒரு கப் நழுவி கீழே விழுந்து உடைந்தது. அது அவர்களின் விலை உயர்ந்த கப்புகளில் ஒன்றாகவும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் இருந்தது. ஏதோ ஒன்று உடைந்த சத்தம் கேட்டதும் மாமி கோபத்துடன் சமையலறைக்கு வந்தார். அந்த உடைந்த கப்பின் மீது அவர் பார்வை விழுந்ததும் அவர் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னை பார்த்து அவர் உரக்க கத்தினார், நீ என் கப்பின் செட்டையே பாழாக்கிவிட்டாய். உன்னைப் போன்ற ஒரு சோம்பேறியை இந்த வீட்டில் வைத்திருக்கவே கூடாது. நீ எனக்கு ஒரு சுமை. தினமும் ஏதோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறாய். இந்த வீட்டில் உன்னை வைத்திருப்பதில் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று கத்தினார். இதை சொல்லிக்கொண்டே அவர் என்னை தள்ளிவிட்டு என் முகத்தில் ஓங்கி அறைந்தார். நான் உரக்க அழுது கொண்டிருந்தேன். அவர் கத்தும் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. அவர் அன்று கோபத்தில் முழுமையாக பைத்தியம் பிடித்தவர் போல இருந்தார். அவர் என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே தள்ளினார். இதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்து அவர் காலில் விழுந்து அழுது கொண்டே, நான் எங்கே போவேன் மாமி? என்னிடம் இப்படிச் செய்யாதீர்கள். ஒரு கப் தானே உடைந்தது என்று கெஞ்சினேன். அதற்கு அவர் கோபத்துடன், உனக்கு அது வெறும் கப், ஆனால் எனக்கு அப்படி இல்லை என்றார். பிறகு அவர் என்னை வாசலுக்கு இழுத்துச் சென்று பலமாக தள்ளிவிட்டு, போ, வெளியேறு, என் வீட்டை விட்டு தொலைந்து போ என்றார். அந்த இருண்ட நள்ளிரவில் அவர் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். நான் தெருவில் நின்று கொண்டிருந்தேன். என்னிடம் எதுவும் இல்லை. நான் அணிந்திருந்த உடையும் காலில் இருந்த செருப்பும் தான் என்னிடம் இருந்தது. நான் பின்னாலிருந்து கதவை தட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் கதவை திறக்கவில்லை. நீண்ட நேரம் கதவை தட்டிய பிறகு அவர் உள்ளிருந்து கத்தினார், நீ இங்கிருந்து போகவில்லை என்றால் நான் இப்போதே போலீஸை அழைத்து நீ ஒரு திருடி என்று சொல்வேன் என்றார். இதைக் கேட்டதும் என் கைகளும் கால்களும் நடுங்கின. நான் பின்வாங்கினேன். நான் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். பிறகு சிறிது நேரம் அதிர்ச்சியில் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். ஏனெனில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் பிறகு மெதுவாக நடக்கத் தொடங்கினேன். நடந்து நடந்து சாலையை அடைந்தேன். சாலையோரத்தில் நடந்து கொண்டே இருந்தேன். அவ்வப்போது நின்று சுற்றுமுற்றும் பார்த்தேன், ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா என்று. இது எல்லாம் கனவாக இருக்கக்கூடாதா? என் கண் விழித்தால் மீண்டும் அதே வீட்டிற்கு போய்விட மாட்டேனா? அங்கே மரியாதை இல்லை என்றாலும் பாதுகாப்பான 4 சுவர்களுக்குள் இருந்தேனே என்று எண்ணினேன். ஆனால் இது மாற்ற முடியாத கசப்பான உண்மை. இரவு ஆக ஆக சாலை வெறிச்சோடி கிடந்தது. என் இதயம் பயத்தில் துடித்தது. நான் எங்கே செல்ல வேண்டும்? நான் என்ன செய்வது என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். இந்த சத்தமில்லாத நேரத்தில் யாராவது என்னை கடத்திச் சென்றால் நான் என்ன செய்வேன்? எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் யார் பொறுப்பு என்று பயந்தேன். என்னிடம் பணமில்லை, வழியில்லை, ஃபோன் செய்ய யாரிடமும் எண்ணும் இல்லை. மாமாவின் ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. ஏனெனில் நான் ஒருபோதும் அவரிடம் பேசியதில்லை. அந்த நேரத்தில் என் மனதில் ஒரே ஒரு பெயர்தான் மீண்டும் மீண்டும் வந்தது, அமர். ஆனால் அவனுக்கு ஃபோன் செய்தால் எந்த முகத்துடன் பேசுவேன்? என்ன சொல்லி உதவி கேட்பேன்? மாமி அவனை தொடர்பு கொள்ளக்கூடாது என்று என்னவெல்லாம் சொல்லி என் பெயரைச் சொல்லிச் சண்டையிட்டார் என்று எனக்கு தெரியாது. என் தரப்பிலிருந்து அவர் எப்படிப்பட்ட மோசமான செய்திகளை அவனுக்கு அனுப்பினார் என்று எனக்கு தெரியும். அவன் கருப்பாக இருக்கிறான், முகம் சரியில்லை, அவன் எனக்கு தகுதியானவன் இல்லை, நான் மிகவும் அழகானவள், எனக்கு இப்போது ஒரு அழகான பையன் கிடைத்துவிட்டான். இப்படி தலைகால் புரியாத எத்தனையோ விஷயங்களைச் சொல்லி அவன் என்னை தடுப்பு பட்டியலில் பிளாக் போட்டிருந்தார். அவன் வீட்டை தேடி வர தயாராக இருந்தான். ஆனால் அவன் வரவில்லை என்றால் மாமி அவனை எவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தியிருப்பார் என்று எனக்கு புரிந்தது. இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி அவனிடம் உதவி கேட்க முடியும்? நான் நடந்து கொண்டிருந்தேன். என் சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. புதர்கள் மண்டிப்போயிருந்தன.
சாலையில் அவ்வப்போது ஒரு வண்டி அல்லது மோட்டார் சைக்கிள் கூட கடந்து செல்லவில்லை. முன்னால் சென்று சாலை முடிந்துவிட்டால் நான் எங்கே போவேன் என்று பயந்தேன். நான் எந்தப் பக்கம் சென்று கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. என் மூளை மரத்துப் போய்விட்டது. நான் வாழ்க்கையில் எதையும் எதிர்த்து போராடி பழகவில்லை. அதனால் என் மூளை வேலை செய்யவில்லை. சாலையோரத்தில் இருந்த புதர்களும் மரங்களும் அந்த இரவு இருளில் மிகவும் பயங்கரமாக தெரிந்தன. காற்று குளிராக வீசத் தொடங்கியது. ஆனாலும் எனக்கு வேர்த்து கொட்டியது. என் கால்கள் தள்ளாடின. நான் பல மணி நேரமாக நடப்பது போல உணர்ந்தேன். ஆனால் உண்மையில் அதிக நேரம் கடக்கவில்லை. மாமியின் கூர்மையான சத்தம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. என் நிலைமையை நினைத்து நான் அழுது கொண்டிருந்தேன். உலகத்திலேயே எனக்கு சொந்தமென்று யாருமே இல்லையா என்று கடவுளிடம் முறையிட்டேன். அப்போது திடீரென்று அந்த இரவு அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு உரத்த அலறல் சத்தம் கேட்டது. இந்தச் சத்தத்தை கேட்டதும் நான் பயத்தில் உறைந்து போனேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஆனால் இருளில் எனக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அந்த சாலையோரத்தில் பெரிய பெரிய புதர்கள் மட்டுமே இருந்தன. தூரத்தில் ஒரு வாகனத்தின் மங்கலான விளக்கு வெளிச்சம் மின்னிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். நான் பயந்து போய் அடுத்த வளைவை நோக்கி சில அடி எடுத்து வைத்தபோது புதர்களுக்கு அருகில் சில ஆண்களை பார்த்தேன். அவர்கள் 4 அல்லது 5 பேர் தடித்த தேகத்துடன் அழுக்கான உடையில் இருந்தனர். அவர்கள் யாரையோ இழுத்துச் சென்று கொண்டிருந்தனர். நான் உடனே ஓடிச் சென்று ஒரு புதரின் மறைவில் ஒளிந்து கொண்டேன். அவர்களில் ஒருவன் ஆத்திரத்துடன், மிகவும் நேர்மையானவன் என்று காட்டிக்கொண்டாயா? இப்போது தப்பித்துக் காட்டு. எங்களுக்கு எதிராக நிற்பாயா? இனி நீயும் இருக்க மாட்டாய், உன் ஆட்டமும் இருக்காது என்று கத்தினான். அப்போது மற்றொருவன் அந்த படுகாயமடைந்த மனிதனை பலமாக புதருக்குள் தூக்கி வீசினான். இதை பார்த்ததும் என் இதயம் அதிர்ந்தது. எதிர்பாராத விதமாக என் வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்துவிட்டது. அதைக் கேட்ட அந்த ரவுடிகள் திடுக்கிட்டு, யாரோ இருக்கிறார்கள், இங்கே யாரோ இருக்கிறார்கள், தேடுங்கள் என்று கத்தினார்கள். ஆனால் அவர்கள் என்னை நோக்கி வரும்போது முன்னாலிருந்து ஒரு லாரி ட்ரக் கடந்து சென்றது. அதைக் கண்டு அவர்கள் பயந்து, யாராவது நம் முகத்தை பார்த்துவிட்டால் ஆபத்து, அதனால் இங்கிருந்து சீக்கிரம் ஓடுங்கள் என்று சொல்லிவிட்டு தங்கள் வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். சிறிது நேரத்தில் அவர்களின் வாகனம் இருளில் மறைந்து போனது. அவர்கள் சென்றுவிட்டார்கள் என்று உறுதியானதும் நான் நடுங்கிக் கொண்டே அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் அந்த மனிதனை வீசிய புதர்களை நோக்கிச் சென்றேன். அந்த இடத்திற்கு சென்றவுடன் என் கண்கள் பிதுங்கின. அங்கே ஒரு மனிதன் மிகவும் மோசமான நிலையில் இருந்தான். அவன் உடைகள் மண்ணும் இரத்தமும் படிந்திருந்தன. அவன் சுவாசம் மிகவும் மெதுவாக இருந்தது. இதை பார்த்ததும் நான் பேய் பிடித்தது போல பயந்துவிட்டேன். முதலில் என் கால்கள் பின்வாங்கின. ஆனால் அப்போது அவன் வாயிலிருந்து மெலிதான சத்தம் வருவதைக் கேட்டு எனக்கு அவன் மீது இரக்கம் உண்டானது. நானும் பயந்து போனால் இவனை யார் காப்பாற்றுவது என்று நினைத்தேன். நான் உடனே அவன் அருகில் சென்று, கேட்கிறதா, எழுந்திருங்கள் என்று அவனை தூக்க முயற்சி செய்தேன். அப்போதுதான் அவன் அருகே விழுந்து கிடந்த ஒரு சிறிய கருப்பு நிற பென்டிரைவ் என் கண்ணில் பட்டது. அவர்களுக்கிடையே நடந்த மோதலின் போது அவர்களில் ஒருவனின் பாக்கெட்டிலிருந்து அது விழுந்திருக்க வேண்டும். நான் அதை உடனே எடுத்து என் துப்பட்டாவில் முடிந்து கொண்டேன். அப்போது அந்த மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு கண்களைத் திறந்து உடைந்த குரலில் என்னிடம், என்னை காப்பாற்று என்று கூறினான். நான் அவனிடம் எதையும் கேட்பதற்குள் அடுத்த கணமே அவன் சுயநினைவை இழந்துவிட்டான். இதைக் கண்டு நான் பயந்து போய் அழத் தொடங்கினேன். நான் பயத்துடன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லிவிட்டு உடனடியாக என் துப்பட்டாவின் ஒரு முனையைக் கிழித்து அவனது காயத்தின் மீது இரத்தம் கசிவதை தடுக்கும் வகையில் நன்கு கட்டினேன். அந்த நேரத்தில் நான் என் இயலாமையையும் பலவீனத்தையும் மறந்துவிட்டேன். என் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. எப்படியாவது அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மிகுந்த சிரமப்பட்டு அவனை தாங்கி சாலையோரம் கொண்டு வந்தேன். அப்போது ஒரு மோட்டார் சைக்கிள் சென்றது. நான் கைகாட்டி அழைத்தேன். ஆனால் அவன் நிற்காமல் சென்றுவிட்டான். பிறகு தூரத்தில் ஒரு லாரி வருவதைக் கண்டேன். நான் உடனே சாலையின் நடுவே நின்று கைகளை பலமாக அசைத்தேன். லாரி டிரைவர் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினார். அதிலிருந்து ஒரு முதியவர் இறங்கி வந்தார். அவர் முகத்தில் ஆச்சரியமும் மென்மையும் தெரிந்தது. அவர், என்ன நடந்தது மகளே என்று கேட்டார். நான் அழுது கொண்டே, அவருக்கு பலத்த அடிபட்டு விட்டது. அவர் காயமடைந்திருக்கிறார். ப்ளீஸ் எனக்கு உதவுங்கள். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், இல்லையென்றால் அவர் இறந்து விடுவார் என்றேன். அந்த டிரைவர் அந்த படுகாயமடைந்த மனிதனை ஒருமுறை பார்த்தார். பிறகு என் முகத்தை பார்த்தார். அவர் உடனே ஆமாம் ஆமாம், வா மருத்துவமனைக்குச் செல்லலாம் என்றார். பின்பு அவர் எனக்கு உதவி செய்தார்.
நாங்கள் இருவரும் சேர்ந்து அவனை தூக்கினோம். அவன் அந்த நேரத்தில் சுயநினைவின்றி இருந்தான். மிகுந்த சிரமப்பட்டு அவனை லாரிக்குள் ஏற்றினோம். நானும் லாரியில் ஏறினேன். வழி முழுவதும் என் பார்வை அவன் முகத்தின் மீதுதான் இருந்தது. லாரியின் உள்ளே இருந்த மங்கலான மஞ்சள் நிற வெளிச்சத்தில் அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. அவன் என்னைவிட 2 அல்லது 3 ஆண்டுகள் மட்டுமே மூத்தவனாக தெரிந்தான். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அவன் மிகவும் அழகானவனாக இருந்தான். அவன் அந்த நேரத்தில் மிகுந்த வேதனையில் இருந்தான். ஆனாலும் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி தெரிந்தது. அப்போது லாரி டிரைவர், "மகளே, நீ கவலைப்படாதே. உன் கணவரை நாங்கள் சீக்கிரம் மருத்துவமனையில் சேர்த்துவிடுவோம்" என்றார். இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். "நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்ல வந்தேன்." ஆனால் என் பார்வை லாரியின் பக்கவாட்டு கண்ணாடியில் பட்டது. அவனது இரத்தம் என் நெற்றியில் மற்றும் வகிட்டிலும் பட்டுப்படிந்திருந்தது. இதை பார்த்ததால்தான் டிரைவருக்கு நான் அவன் மனைவி என்ற தவறான புரிதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவர் எனக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டே இருந்தார். அவர் தலையை உன் மடியில் வைத்துக்கொள் என்றார். நானும் அப்படியே செய்தேன். என் கண்ணீர் தொடர்ந்து அவன் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திலேயே நாங்கள் மருத்துவமனைக்குச் சென்றடைந்தோம். அந்த முதியவர் அங்கே இருந்தவர்களை அழைத்து உதவி கோரினார். பிறகு நாங்கள் அவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்தோம். மருத்துவர் பார்த்தவுடன் சூழலே சட்டென மாறிவிட்டது. மருத்துவர் வேகமாக அவரை நோக்கிச் சென்றார். ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டனர். "வேகமாக செய்யுங்கள், எல்லாரையும் கூப்பிடுங்கள். அவர் எப்படி இந்த நிலையில் இங்கு வந்தார்?" என்று கேட்டனர். நான் அதிர்ச்சியுடன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். லாரி ஓட்டுநர், "இவர் இந்த பெண்ணின் கணவர்" என்று சொன்னார். இதைக் கேட்டு அனைவரும் என்னை ஏறிட்டு பார்த்தனர். ஒரு செவிலியர் என்னிடம் வந்து, "நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?" என்று கேட்டார். நான் மெதுவாக, "ஆம், நான் நலமாக இருக்கிறேன்" என்றேன். அதன் பிறகு அவர்கள் அவரை அவசரமாக உள்ளே கொண்டு சென்றனர். நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அங்கிருந்த அனைவருக்குமே அவரை தெரியும் என்று எனக்கு தோன்றியது. ஏனெனில் அனைவர் முகத்திலும் பெரும் பதற்றம் தெரிந்தது. அவர்கள் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். நான் நினைத்திருந்தால் அங்கிருந்து சென்றிருக்கலாம். ஆனால் எனக்குச் செல்ல வேறு இடமே இல்லை. பிறகு நான் காத்திருப்பு பகுதியில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தேன். ஒரு பக்கம் குளிர் தண்ணீர் கூலர் இருந்தது. மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தது. நான் தண்ணீர் குடித்தேன். பல நாட்களுக்குப் பிறகு எனக்கு தண்ணீர் கிடைத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. பிறகு மின்விசிறிக்கு அடியில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ஆனால் என் கண்கள் ஏன் ஓயாமல் கண்ணீர் சிந்துகின்றன என்று தெரியவில்லை. மனதில் 1000 கேள்விகள். ஒரே இரவில் சில நிமிடங்களிலேயே என் வாழ்க்கை இவ்வளவு மாறிவிட்டதே என்று நினைக்கத் தொடங்கினேன். லாரி ஓட்டுநர் அங்கிள் என்னிடம் வந்து, "மகளே, நான் என் வேலைக்காக கிளம்பினேன். ஆனால் உனக்கு உதவ இங்கு வந்துவிட்டேன். இப்போது நான் கிளம்புகிறேன். உனக்கு வேறு ஏதேனும் உதவி தேவையா? பணம் ஏதேனும் வேண்டுமா?" என்று கேட்டார். அவர் குரலில் பரிவு இருந்தது. அவர் உண்மையிலேயே என் மீது அக்கறை கொண்டிருந்தார். நான் உடனே, "இல்லை, எனக்கு பணம் வேண்டாம்" என்றேன். பிறகு அவர் மெதுவாக, "உன் கணவருக்குத்தான் என்ன ஆனது?" என்று கேட்டார். அவரும் இன்னமும் அவர் என் கணவர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார். நான் உடனே அவர் என் கணவர் இல்லை என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் நான் சொல்வதற்குள் செவிலியர் வேகமாக அங்கு வந்தார். அவர் உடனே அந்த லாரி ஓட்டுநரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். நான் தூரத்தில் அமர்ந்து இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். செவிலியர் அவரிடம் ஏதோ பேசினார். என்ன பேசினார்களோ தெரியவில்லை. அவர்கள் மிகவும் கவலையாக தெரிந்தனர். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த லாரி ஓட்டுநர் அங்கிருந்து சென்றுவிட்டார். அப்போது அந்த செவிலியர் என்னை நோக்கி ஓடிவந்து, "நீங்கள் என்னுடன் வாருங்கள். மருத்துவர் உங்களை அழைக்கிறார்" என்று கூறினார். நான் மருத்துவரிடம் சென்றபோது அவர் பதற்றத்துடன், "பாருங்கள், அவர் அதிக இரத்தத்தை இழந்துவிட்டார். நாம் உடனடியாக இரத்தத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒரு நன்கொடையாளர் தேவை" என்றார். நான் உடனே, "சரி, நீங்கள் என்னை சோதித்துப் பாருங்கள்" என்றேன். செவிலியர் என்னை இரத்த பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றார். பரிசோதனை செய்தபோது கடவுளின் அருளால் என் இரத்த வகை அந்த மனிதரின் இரத்த வகையோடு பொருந்தியது. இதைக் கண்டு மருத்துவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர், "இன்னும் சிறிது நேரமாகியிருந்தால் இவரை காப்பாற்றுவது கடினமாக இருந்திருக்கும்" என்று கூறினார். இரத்த தானம் செய்த பிறகு நான் எழ முயன்றபோது செவிலியர் என்னை தடுத்தார். "இப்போது எழுந்திருக்காதே, இல்லையென்றால் உன் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும்" என்று கூறினார். பிறகு செவிலியர் எனக்கு ஆதரவு கொடுத்து அருகிலிருந்த ஒரு சிறிய கட்டிலில் அமர வைத்தார். சிறிது நேரம் கழித்து அவர் எனக்கு ஒரு ஜூஸ் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு, "இதை சாப்பிடு, இல்லையென்றால் உன் உடலில் பலவீனம் ஏற்படும்" என்று கூறிவிட்டுச் சென்றார்.
ஆனால் என் பார்வை திரும்பத் திரும்ப ஐசியூ கதவின் பக்கமே சென்று கொண்டிருந்தது. நான் பயந்த குரலில் செவிலியரிடம், அவர் இப்போது குணமடைந்து விடுவார் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு செவிலியர் மெதுவாகச் சிரித்துவிட்டு, நீ சரியான நேரத்தில் அவரை இங்கு அழைத்து வராவிட்டால் அவர் பிழைத்திருக்கவே மாட்டார் என்று கூறினார். செவிலியர் சென்ற பிறகு என் மனதில் அதே எண்ணங்கள் சுழலத் தொடங்கின. மாமா திரும்ப வரும்போது மாமி அவரிடம் என்ன சொல்வார் என்று யோசித்தேன். அவர் என் மீது மீண்டும் இல்லாத பழிகளை சுமத்துவார் என்றும் நான் எங்கோ ஓடிவிட்டதாக சொல்லிவிடுவார் என்றும் நினைத்தேன். மாமாவும் என்னை ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணாக கருதுவார், ஏனென்றால் அவர் முன்பே மாமியிடம் எதையும் பெரிதாக கேட்டதில்லை. இதையெல்லாம் நினைத்து என் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி அதிகரித்தது. மாமி எனக்குச் செய்த கொடுமைக்கு, அவளுக்கு அவள் செய்த கர்ம வினைகளுக்கான தண்டனையை நீங்களே கொடுங்கள் என்று கடவுளிடம் பிரார்த்திக்கத் தொடங்கினேன். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும்போதே எப்போது உறங்கிவிட்டேன் என்று தெரியவில்லை. நான் மிகவும் சோர்வாக இருந்திருப்பேன், அதனால் கண்கள் எப்போது மூடின என்று எனக்கே தெரியவில்லை. பிறகு எவ்வளவு நேரம் கடந்தது என்று தெரியவில்லை. என் தோளில் யாரோ கை வைத்த உணர்வு கிடைத்தது. பயந்து கண்களை திறந்தபோது செவிலியர் நிற்பதைக் கண்டேன். அவர் லேசான புன்னகையுடன், காலையாகிவிட்டது, உங்கள் கணவருக்கும் சுயநினைவு வந்துவிட்டது, வாருங்கள், அவர் உங்களை அழைக்கிறார் என்று கூறினார். நான் அதிர்ந்து போனேன். என்னை ஏன் அழைக்கிறார் என்று கேட்டேன். இதைக் கேட்டு அவர் சிரித்துவிட்டு, அட, நீங்கள் அவர் மனைவி, உங்களை அழைக்காமல் யாரை அழைப்பார் என்றார். நான் அவரிடம் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் அவர், சீக்கிரம் வாருங்கள், அவருடைய உத்தரவு அது, அவருடைய உத்தரவை யாராலும் மறுக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த நகரத்திலேயே அதை தட்டி கேட்க யாருக்கும் தைரியமில்லை என்றார். இதைக் கேட்டு அவர் சொல்வதன் அர்த்தம் என்னவென்று புரியாமல் நான் திகைத்துப் போனேன். அவர் என்னை ஐசியூ அறைக்கு அழைத்துச் சென்றார். கதவை திறந்ததும் அது ஒரு விஐபி அறை என்பது தெரிந்தது. உள்ளே ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. அறையில் லேசான நறுமணம் பரவியிருந்தது. ஒரு பக்கம் அழகான சோபா, மறுபக்கம் பெரிய கட்டில் இருந்தது. அந்த மனிதர் இன்னும் கண்களை மூடியபடியே படுத்திருந்தார். அவருடைய உடல்நிலை முன்பு இருந்ததை விட இப்போது சீராகத் தெரிந்தது. கைகளிலும் வயிற்றிலும் கட்டுப்போடப்பட்டிருந்தது. நான் உள்ளே சென்றவுடன் செவிலியர், இதோ சார், உங்கள் மனைவி வந்துவிட்டார் என்று கூறினார். இதை சொல்லிவிட்டு செவிலியர் சென்றுவிட்டார். ஆனால் நான் மிகவும் சங்கடமாக உணர்ந்தேன். நான் என் கண்களை கீழே தாழ்த்திக் கொண்டு, நான் யாரிடமும் நீங்கள் என் கணவர் என்று சொல்லவில்லை. அது லாரி ஓட்டுநர் அங்கிள், அவருக்கு தவறான புரிதல் ஏற்பட்டு அவர்தான் எல்லாரிடமும் சொல்லிவிட்டார் என்று வேகமாக சொன்னேன். என் பேச்சைக் கேட்ட அவர் மெல்லிய புன்னகையுடன், பரவாயில்லை, நீங்கள் என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள், உங்கள் இரத்தத்தை கொடுத்தீர்கள், என் மீது நீங்கள் மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறீர்கள் என்றார். பிறகு நான் அவருக்கு அருகிலிருந்த சோபாவில் ஒரு பக்கம் அமர்ந்தேன். நான் மிகுந்த பதற்றத்துடன் இருந்தேன். என்ன சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. அவர் தொடர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருந்தார். நான் மெதுவாக, இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர் ஒரு பெருமூச்சு விட்டு, ஆம், நான் நலமாக இருக்கிறேன் என்றார். பிறகு அவர் என்னை உற்று பார்த்தபடி, அவ்வளவு நள்ளிரவில் நீங்கள் அந்த சாலையில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார். இதைக் கேட்டதும் என் துயரங்கள் அனைத்தும் சொற்களாக வெளிப்பட்டன. என் பெற்றோர் இறந்ததிலிருந்து மாமியின் கொடுமைகள் வரை அனைத்தையும் ஒன்றொன்றாகச் சொல்லி அழுதேன். அவர் அமைதியாக என் பேச்சைக் கேட்டுக்கொண்டிருந்தார். எனக்கு வேறு எங்கும் செல்ல இடமில்லை என்பதை அவர் இப்போது புரிந்து கொண்டார். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, இனி நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள். நாளை காலை என்னை இங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்வார்கள். அதற்குப் பிறகு நான் உங்களுக்காக நிச்சயம் ஏதேனும் செய்வேன் என்றார். நான் பயந்து போய், வேண்டாம், நான் வெளியே பெஞ்சிலேயே அமர்ந்து கொள்கிறேன் என்றேன். ஆனால் அவர், இல்லை, நீங்கள் வெளியே இருக்க வேண்டாம், இங்கேயே உறங்குங்கள், எனக்கு அதுதான் மகிழ்ச்சி தரும். வெளியே யார் எப்படி வருவார்கள் என்று தெரியாது. நீங்கள் அங்கே இருப்பதை என்னால் ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டார். பிறகு அவர் மெதுவாக, என் பெயர் ராஜவீர், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். நான், என் பெயர் மீனாட்சி என்றேன். அவர் மென்மையாக புன்னகைத்து, சரி, இப்போது நாம் அந்நியர்கள் அல்ல என்றார். உண்மையைச் சொல்லப்போனால் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அன்றுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. அப்போது திடீரென்று அறைக்கு வெளியே சிலரின் சத்தங்களைக் கேட்டேன். நான் புரிந்துகொள்வதற்குள் ஐசியூ அறைக்கதவு திறந்தது. பல காவல்துறை அதிகாரிகளும் பெரிய அதிகாரிகளும் உள்ளே வந்தனர். அங்கு கூட்டம் கூடியது.
இவர்கள் யார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் உள்ளே வந்ததும் அந்த மனிதருக்கு சல்யூட் அடித்தனர். இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று நான் திகைத்துப் போனேன். அப்போது மருத்துவர் உள்ளே வந்தார். ஒரு அதிகாரி அவரிடம், இப்போது TMM சார், உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். இதைக் கேட்டதும் என் தலைமேல் இடி விழுந்தது போலிருந்தது. நான் யாருடைய உயிரை காப்பாற்றினேனோ அவர் இந்த மாவட்டத்தின் TM என்பது அப்போதுதான் எனக்குத் தெரிந்தது. அப்போது அவர்கள் ராஜவீரிடம், இது எப்படி நடந்தது என்று கேட்கத் தொடங்கினர். அதற்கு ராஜவீர், நான் என் பணியில் வெற்றி பெற்றுவிட்டேன். MLA விக்ரம் சிங்கின் சட்டவிரோத சுரங்கத் தொழில் மற்றும் கருப்பு பணம் குறித்த அனைத்து ஆதாரங்களையும் நான் திரட்டிவிட்டேன். ஆனால் யாரோ துரோகம் செய்துவிட்டார்கள். அதனால் அவர்கள் என்னை பிடித்துவிட்டார்கள். அவர்கள் மீது ஆதாரமாக என்னிடம் இருந்த பென்டிரைவை அந்த மோதலின் போது அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம் என்றார். அதிகாரிகளில் ஒருவர், சார், இந்த மிஷனில் எங்களை சேர்த்திருக்க வேண்டும். உங்கள் உயிரை ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கினீர்கள் என்று கேட்டார். அதற்கு ராஜவீர், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தேன். மேலும் மற்றவர்களின் உயிரை நான் ஆபத்தில் தள்ள விரும்பவில்லை. அதனால்தான் நானே தனித்துச் செயல்பட்டேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்றார். இதை சொல்லும்போது ராஜவீரின் முகத்தில் ஆழ்ந்த சோகம் படிந்திருந்தது. அப்போதுதான் எனக்கு அந்த பென்டிரைவ் நினைவுக்கு வந்தது. நான் சட்டென்று எழுந்து என் துப்பட்டாவின் முடிச்சை அவிழ்த்து அந்த பென்டிரைவை அவர் முன்காட்டி, நீங்கள் இதை பற்றித்தான் பேசுகிறீர்களா என்று கேட்டேன். அதை பார்த்ததும் ராஜவீர் மற்றும் மற்ற அதிகாரிகளின் கண்கள் விரிந்தன. பென்டிரைவை பார்த்ததும் ராஜவீரின் முகத்தில் பெரிய புன்னகை மலர்ந்தது. அவர் கைகளால் அதை வாங்கினார். சில நொடிகள் அதை திருப்பி திருப்பி பார்த்தார். அதுதான் அந்த பென்டிரைவ் என்று உறுதி செய்து கொண்டதும் அவர் கண்களில் நிம்மதி தெரிந்தது. மீனாட்சி, நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியவில்லை. நீ என் உயிர் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் வாழ்வையே காப்பாற்றியிருக்கிறாய். மிக்க நன்றி. நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறாய் என்றார். நான் மெதுவாக, கடவுள் முதல் முறையாக என்னை ஒரு நல்ல காரியத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றேன். அதன் பிறகு அந்த பென்டிரைவை ராஜவீர் ஒரு அதிகாரியிடம் கொடுத்தார். மாலைக்குள் செய்திச் சேனல்களில் பிரேக்கிங் நியூஸ் வரத் தொடங்கியது. MLA விக்ரம் சிங்கின் கருப்புச் செயல்கள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தன. நேர்மையான மாவட்ட ஆட்சியர் கோடிக்கணக்கான சுரங்க ஊழலை வெளிக்கொண்டு வந்தார் என்ற செய்தி பரவியது. MLA மற்றும் அவரது ஆட்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த இரவு ராஜவீர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் எனக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தார். நானும் அந்த இரவுதான் மிகுந்த நிம்மதியுடன் இருந்தேன். அவருக்கு பக்கத்தில் சோபாவில் படுத்திருந்தேன். முதல் முறையாக எந்த பயமும் இன்றி நான் நிம்மதியாக உறங்கினேன். காலை எழுந்ததும் காலை உணவு வந்திருந்தது. நீண்ட காலத்திற்குப் பிறகு நிம்மதியாக காலை உணவை சாப்பிட்டேன். ராஜவீர் இப்போது உடல்நிலை தேறி ஓரளவு நன்றாக இருந்தார். மருத்துவர்கள் அவரை சுற்றி நின்று, நீங்கள் இப்போது வெளியே செல்லக்கூடாது, உங்கள் காயங்கள் ஆழமானவை என்று அறிவுறுத்தினர். ஆனால் அவர் தீவிரமான குரலில், எனக்கு இப்போது மிக முக்கியமான வேலைகள் உள்ளன மருத்துவர், அதனால் என்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். மருத்துவமனைக்கு வெளியே நீல நிற விளக்கு பொருத்தப்பட்ட ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதனுடன் சில காவலர்களும் பாதுகாவலர்களும் இருந்தனர். என்னையும் அந்த காரில் ஏற்றிக்கொண்டு நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். நான் அமைதியாக ஜன்னல் வழியாக நகரின் சாலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று யோசித்தேன். 2 நாட்களுக்கு முன்பு நான் எந்த நோக்கமும் இல்லாமல் சாலையில் அலைந்து கொண்டிருந்தேன். இன்று நான் எங்கே இருக்கிறேன்? பிறகு நாங்கள் ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் வந்து நின்றோம். அந்த வீடு மிகவும் அழகாக இருந்தது. நாங்கள் உள்ளே சென்றபோது அங்கே ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவர் ராஜவீரின் தாயார் இல்லை, ஆனால் அவர் அந்த வீடு முழுவதையும் கவனித்துக் கொண்டிருந்தார். ராஜவீர் அவரை அம்மா என்று அழைத்தார். அவர் உள்ளே வந்தவுடன், அம்மா, இவள் மீனாட்சி. இவளை கவனித்துக் கொள்ளுங்கள். இவருக்கு தேவையான ஆடைகள், உணவு மற்றும் பிற ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என்றார். எனக்கு தனியாக ஒரு அறை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராஜவீர் அறைக்கு வந்து, எனக்கு இப்போது முக்கியமான வேலை இருக்கிறது, நான் செல்கிறேன். ஆனால் மாலையில் நான் உன்னிடம் பேசுகிறேன் என்றார். அம்மா மிகவும் நல்லவர். அவர் சுபாவத்தில் தாயைப் போன்ற அன்பு இருந்தது. நான் அவரிடம் என் கதையைச் சொன்னபோது அவரும் அழுதார். மகளே, உனக்கு நேர்ந்தது மிகவும் தவறு. ஆனால் இப்போது நீ சரியான இடத்திற்கு வந்துவிட்டாய். அவர் மிகவும் நல்ல மனிதர், அவர் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார் என்றார். பிறகு அங்கு எனக்கு இன்னும் 2-3 நாட்கள் கழிந்தன. எல்லாம் ஏதோ ஒரு மாயாஜால கதையில் வருவது போல இருந்தது. இப்போது என்னிடம் புதிய ஆடைகள் இருந்தன, சரியான நேரத்திற்கு உணவு கிடைத்தது, ஜன்னல் வழியாக தோட்டம் தெரியும் அழகான அறை இருந்தது.
மெத்தையிட்ட படுக்கை, வெள்ளை நிறத் திரைகள் என எல்லாம் கிடைத்தன. இது என் வாழ்க்கையா என்று எனக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் நான் இங்கே எவ்வளவு காலம் இருப்பேன்? என் தகுதி என்ன என்று நான் மீண்டும் மீண்டும் யோசித்தேன். ராஜவீர் தன் வேலைகளில் பிஸியாக இருந்தார். அவர் அதிகாலையிலேயே சென்றுவிட்டு நள்ளிரவுதான் வருவார். ஒரு நாள் நான் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தபோது ராஜவீர் தன் வேலையை முடித்துவிட்டு திரும்பினார். அவர் புன்னகையுடன், அந்த எம்எல்ஏவுக்கு நீதிமன்றம் நீண்ட சிறைத்தண்டனை விதித்தது உனக்குத் தெரியுமா? என் உழைப்பு பலன் தந்துவிட்டது என்றார். அதைக் கேட்டு நான் புன்னகையுடன், இது நடக்க வேண்டியதுதான். உங்கள் நேர்மைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்றேன். பிறகு மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நீங்கள் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறீர்கள். ஆனால் இனிமேல் நான் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்றேன். அதற்கு ராஜவீர், நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் என் சுமையாக வைத்துக்கொள்ளவே விரும்புகிறேன் என்றார். இதைக் கேட்டு அவர் உரக்கச் சிரித்தார். ஆனால் நான் ஆச்சரியத்துடன் அவர் முகத்தை பார்த்தேன். அதற்குப் பிறகு அவர் சென்றுவிட்டார். அதே இரவு அம்மா என்னிடம் வந்து, மகளே, ராஜவீர் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். இந்த உலகில் அவனுக்கு என்று யாரும் இல்லை. நான் அவன் சார்பாகத்தான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். உனக்கு அவனை விடச் சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்க முடியாது என்று நான் உறுதியளிக்கிறேன். அவன் மிகவும் நல்ல மனிதன். நீ அவனை திருமணம் செய்து கொள்வாயா என்றார். இதைக் கேட்டு என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. சிறிது நேரம் யோசித்துவிட்டு, நான் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டேன். அவர் கண்களை மூடிக்கொண்டு, நீ அவனை திருமணம் செய்து கொள்ளலாம். அவனைப் போன்ற அழகான, தைரியமான, நேர்மையான மனிதனை உன்னால் எங்கும் காண முடியாது. அவன் மிகவும் நல்லவன். நீ அவனுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றார். அதைக் கேட்டு நான் மெதுவாக சம்மதம் தெரிவித்தேன். ஒரு வாரத்திற்குள்ளாகவே மிகவும் எளிமையான முறையில் எங்கள் திருமணம் நடைபெற்றது. நான் மணப்பெண்ணாக மாறிய அந்த நாளில் இது நான்தானா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. என் கணவர் உண்மையிலேயே மிகவும் நல்லவர். அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். சில நாட்களுக்குப் பிறகு ராஜவீர் என்னிடம் வந்து, இன்று நான் ஒரு விழாவிற்குச் சிறப்பு விருந்தினராகச் செல்கிறேன். நீயும் என்னுடன் வரவேண்டும். தயாராகுங்கள் என்றார். நான் அழகான பனாரசி புடவையையும் நல்ல நகைகளையும் அணிந்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து நான் கீழே வந்தபோது அவர் என்னை பார்த்தபடி புன்னகைத்து, இன்று உன்னை பார்த்தால் பலரின் கண்கள் திறக்கும் என்றார். அவர் சொன்னது எனக்கு புரியவில்லை. பிறகு நாங்கள் இருவரும் காரில் கிளம்பினோம். வழிநெடுகிலும் நாங்கள் எங்கே போகிறோம், விழா எங்கே நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் புன்னகைத்துக் கொண்டு, கொஞ்சம் பொறுத்துக்கொள், எல்லாம் தெரியவரும் என்று மட்டும் சொன்னார். சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு எங்கள் கார் ஒரு பெரிய மைதானத்திற்கு அருகில் நின்றது. அங்கே பெரும் கூட்டம் கூடியிருந்தது. காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். எதிரே ஒரு பெரிய மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் அந்த இடத்தை பார்த்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. ஏனெனில் அது நான் அவமானப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அதே பகுதி. சில நொடிகள் என் மூச்சு நின்றது. நான் காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தேன். அப்போது டிஎம் சார் மெதுவாக என் கையை பிடித்து, பயப்படத் தேவையில்லை. ஒரு மனிதன்தான் அவமானப்பட்ட இடத்திற்கே மரியாதையுடன் திரும்பும்போதுதான் சில காயங்களை மறக்க முடியும் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் திரண்டது. பிறகு அவர் கார் கதவை திறந்து என்னை தன்னுடன் கீழே இறக்கினார். நான் காரிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த பகுதி மக்கள் அனைவரும் என்னையே உற்று நோக்கினர். மக்கள் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. ஒரு காலத்தில் இந்த வீதியை விட்டு துரத்தப்பட்ட அதே பெண்ணா இவள் இன்று இவ்வளவு பெரிய அதிகாரியின் மனைவியாக திரும்பியிருக்கிறாள் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. அப்போது கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த என் மாமியின் மீது என் பார்வை பட்டது. என்னை பார்த்ததும் அவர் அப்படியே சிலையாக உறைந்து போய் நின்றார். அவர் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்திருந்தன. நான் மெதுவாக டிஎம் சாருடன் மேடை வரை சென்றேன். நிகழ்ச்சி தொடங்கியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு டிஎம் சார் உரையாற்றுவதற்காக எழுந்தார். மைதானமே அமைதியானது. பிறகு அவர் அனைவரின் முன்னிலையிலும் என்னை பார்த்து, இன்று நான் எந்த பெண்ணை என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேனோ அவரை ஒரு காலத்தில் இதே பகுதியிலிருந்து வீடற்றவராக விரட்டியடித்தனர். ஆனால் அவர் தோல்வியை சந்திக்கவில்லை. உலகம் முழுவதும் கைவிட்ட அந்த இரவில் அடையாளம் தெரியாத ஒரு மனிதரின் உயிரை காப்பாற்றி மனிதநேயத்திற்கு மிகப்பெரிய உதாரணமாக அவர் திகழ்ந்தார் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் இந்த முறை அந்த துளிகள் துயரத்தின் அடையாளமல்ல. மைதானம் முழுவதும் கைதட்டல் சத்தம் எதிரொலித்தது. பிறகு அவர் என் கையை பிடித்துக்கொண்டு, இன்று இந்த பெண்கள் உதவி மையத்தின் உமன் ஹெல்ப் சென்டர் பொறுப்பை என் மனைவி ஏற்பார்
இதன் மூலம் இந்த வீதியில் வசிக்கும் எந்த பெண்ணும் தன்னை தனிமையாக உணராதபடி பார்த்துக்கொள்வார் என்றார். வாழ்க்கை ஒரு மனிதனை எவ்வளவு சீக்கிரம் பூமியிலிருந்து வானத்திற்கு உயர்த்தும் என்பதை அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன். நிகழ்ச்சி முடிந்ததும் நான் மேடையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தபோது என் மாமா மெதுவாக என்னிடம் வந்தார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் நடுங்கும் குரலில், "மகளே, என்னை மன்னித்துவிடு. நான் பலவீனமாக இருந்தேன், அதனால்தான் உனக்கு துணையாக நிற்க முடியவில்லை" என்றார். நான் சில நொடிகள் அவரை பார்த்தேன். பிறகு மெதுவாக அவர் கண்ணீரை துடைத்துவிட்டேன். ஆனால் மறுபுறம் என் மாமி வெட்கத்தால் என்னை பார்க்கவே தைரியமில்லாமல் தலை குனிந்திருந்தார். இறைவன் காலம் தாழ்த்தினாலும் ஒருநாள் நிச்சயம் நீதி வழங்குவான் என்பதை அன்று நான் புரிந்து கொண்டேன். இன்று முதல் முறையாக நான் என்னை பலவீனமானவளாக கருதாமல் பாதுகாப்பாக உணர்ந்தேன். பிறகு நான் என் துணிச்சலான கணவருடன் நீலவிளக்கு பொருத்தப்பட்ட காரில் திரும்பிச் சென்றேன். இரவு நேரத்தில் ராஜவீர் என் அருகில் அமர்ந்து, "உன் மனதில் துணிச்சலை உருவாக்கவும், இனி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை அங்கு அழைத்துச் சென்றேன்" என்றார். இதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சில நேரங்களில் இறைவன் செய்வதெல்லாம் நன்மைக்கே என்று தோன்றுகிறது. அன்றைய தினம் என் மாமி என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் ராஜவீரை சந்தித்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்காது. ஒருவேளை மாமி என்னை தவறான பாதையில் செல்ல வற்புறுத்திக் கொண்டே இருந்திருப்பார். என் வாழ்க்கை இருளிலேயே முடிந்திருக்கும். ஆனால் அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு இன்று என்னை ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்தின் மருமகளாக மாற்றியிருக்கிறது. எனவே நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்கள் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், முடிந்தவரை ஷேர் செய்யுங்கள். அத்துடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். என் உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் வழங்கி உங்கள் அன்பு மற்றும் ஆதரவை வெளிப்படுத்துங்கள். அப்போதுதான் இதுபோன்ற அற்புதமான கதைகளை நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். இந்த கதையின் நோக்கம் பொழுதுபோக்கு மட்டுமே. கதையில் வரும் அனைத்து பாத்திரங்கள், நிகழ்வுகள் மற்றும் இடங்கள் கற்பனையானவை. இது எந்தவொரு நபர், சமூகம் அல்லது நிஜ வாழ்க்கை நிகழ்வுகளுடனும் தொடர்புடையதல்ல. வீடியோவில் காட்டப்பட்டுள்ள தவறான செயல்கள் ஊக்குவிக்கப்படுவதில்லை. தயவுசெய்து இதை ஒரு கதையாக மட்டுமே பாருங்கள். நன்றி. अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे ही स्टोरी सिर्फ और सिर्फ मेरी चैनल पर आपको देखने को मिलेगी। अगर आपको स्टोरी पसंद आती है तो लाइक करें, कमेंट करें और सब्सक्राइब ज़रूर कर दीजिए ताकि चैनल गुम ना हो जाए। और आप चैनल पे न्यू है तो सब्सक्राइब प्लीज़ कर दीजिए। और आपको जैसे भी स्टोरी चाहिए प्लीज़ एक कमेंट कर दीजिएगा, मैं वैसे ही स्टोरी आपको ला के दूँगा। तो मिलते हैं नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए बाय बाय, धन्यवाद, थैंक यू।